ஹலோ, ஜெய் குருதேவ். இந்த இனிமையான தீப ஒளி திருநாளில் நமது இந்த சிறப்பான தெய்வீக நாற்றம் நினைந்த இந்த சிறப்பான ஆசிரமத்திலே இன்று அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் என்று சொல்லக்கூடிய வல்லாளக்கண்டன் நிசாசனி வதம், இந்த நிகழ்வில் நாம் எந்த ஒரு காரியத்தை எடுக்க தொடங்க வேண்டுமேயானாலும் முதலாக விநாயக பெருமான், அதாவது கணபதியை வணங்கணுமா. அதனால் கணபதி முதற்கொண்டு இந்த நாடகம் இனிதே தொடங்குகின்றது. இந்த சிறப்பான நாடகத்திற்கு மூளை முதற் பொருளாக இருக்கும்படியான சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த இனிமையான தீப ஒளி திருநாளில் நமக்கு கண்ணுக்கு விருந்தளிப்பதற்காக இதோ நமது மேடையில் அலங்கரிக்க இருக்கின்றார்கள். அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லை மாமருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதேன் கா. பெற்றாய் மகள் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உத்தரேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் பச்சை நெஞ்சகன்களை மறந்தாலும் கைமை நின்று மக்களை மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்து தோன்றும் நமச்சிவாயத்தை நான் மறவே.
ஆடுகின்றான் தில்லையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே திங்களும் மாட சூளமும் மாட திருசடை மீதொரு கங்கையும் மாட ஆடுகின்றான் தில்லையிலே அதை பாட வந்தேன் உங்கள் எல்லையிலே ஆடுகின்றான் தில்லையிலே அதை பாட வந்தேன் உங்கள் எல்லையிலே திங்களும் மாட சூளமும் மாட திங்களும் மாட சூளமும் மாட விரிசடை மீதொரு கங்கையும் மாட ஆடுகின்றான் தில்லையிலே இப்படி இந்த இனிமையான திரு கார்த்திகை தீபத்தன்று சிவபெருமானும் பார்வதியுமாக இந்த மேடையிலே தோன்றி சிறப்பான முறையில் நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றார்கள் என்றால் உலகனோ மாபெரும் மேடையிட்டார் இறைவா உலகனோ மாபெரும் மேடையிட்டார் அது உயிர்களை எல்லாம் ஆடவிட்டார் அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரச ஆடுகின்றான் இப்படியாக கைலம்பதியிலே சிவபெருமானும் பார்வதியும் கைலம்பதியிலே சிறப்பான முறையிலே அமர்ந்து வரும்படியான பாமர மக்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அசுரர் குலத்தைச் சேர்ந்த வல்லாண்மை கண்டன் என்ற அசுரன் அந்த அசுரர்களுடைய புகழை நிலைநாட்டுவதற்காக வல்லாண்மை கண்டன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இந்த தேவர்களை அழிப்பதற்காக சிவபெருமானிடம் வரத்தை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக அந்த அசுரன் வருகின்றான் எல்லாம் சாதாரண முறையிலா அவர் அங்கே இடி முழங்குது. இப்படி வல்லாளகண்டன் அந்த சூரர்களை புகழை ஒங்க செய்வதற்காகவும் தேவர்களை அழிப்பதற்காக இதோ இருக்கும்படியான கையில எம்பதி ஆண்டு வரும்படியான சிவபெருமானிடம் சென்று வரத்தை கேட்கின்றான். எப்படி கேட்கிறான்? இந்த சிவபெருமானிடம் வரத்தை பெற்று சிவனையே அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு சிவபெருமானிடம் சென்று மண்டியிட்டு வரத்தை கேட்கின்றான். சுவாமி அரகர மகாதேவா, சம்போ சங்கரா, திருநீலகண்டா, முக்கன் படுத்த பரமேசா, உங்களால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்கின்றான். சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அப்பா வல்லாண்மை கண்டா, என்னை புகழ்ந்து பாடுகின்றாயே, உனக்கு என்ன வர வேண்டுமே கேள் என்று சொன்னார். சொன்ன உடனே வல்லாளகண்டன் பார்த்தான். சுவாமி, எனக்கும் என் மனைவியாக இருக்கும்படியான நிசா
நிசாசனிக்கும் திருமணம் முடிந்து பல நெடு காலங்கள் ஆகின்றது. இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது. அதனால் உங்களுடைய திருவருளாலே எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்கின்றான். கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? நீங்களே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படி என்று கேட்கின்றார். கேட்ட உடனே ஆண்டவன் சற்றும் யோசிக்காமல் எப்படி கொடுத்தாரு? கேட்ட வரத்தை யாரு? சிவபெருமான். அப்படியே தந்தேன் என்று ஆதிசிவன் தான் உரைத்தார். அப்படியே தந்தேன் என்று ஆதிசிவன் தான் உரைத்தார். அப்படியே கொடுத்தேன். அப்பா வல்லாண்மை கண்டா, அப்படியே உன் மனைவி வயிற்றிலே நானே குழந்தையாக ஜனிக்கின்றேன் போய் என்று சொன்னார். சொன்ன உடனே இந்த வரத்தை வாங்கி கொண்டு இந்த வல்லாண்மை கண்டல் ஐயா ஆடாதே ஆட்டமெல்லாம் ஆடுகின்றான் நல்லானோ. இப்படி ஆடிக்கொண்டிருக்க முடியாத வேளையிலே இவர் மனைவியாக இருக்க முடியாத நிசாசனி கற்ப வேதனையிலே அம்பாளாகப்பட்டவள், அதாவது கற்ப பெண்ணாக இருக்கின்றார். ஆமா, அந்த கற்பிணியை அழைத்து வர போகின்றார் இந்த வல்லாளகண்டன். யாரு? மனைவியை. எப்படி இருக்கின்றார்? அம்மா நிசாசனி, அம்மா நிசாசனி, அம்மா வாமா, எங்கம்மா இருக்க? அப்படி என்று மாவென்று அழைக்கும் பொழுது வல்லாளகண்டன் சென்று நிசாசனியை அழைத்து வருகின்றான். அம்மா அதாவது வல்லாளகண்டனுடைய மனைவி, வல்லாளகண்டன் என்ற அசுரனுடைய வைஃப் தான் அந்த நிசாசனி. அந்த நிசாசனி வயிற்றினிலே சிவபெருமான் சிசுவாக வளர்ந்து கொண்டு வருகின்றார். இந்த நிசாசனி வயிற்றினிலே சிசு வளர வளர கையாயத்தில் இருக்க முடியாத சிவபெருமான் உடல் மெலிந்து கொண்டு செல்கின்றார். இந்த ஆனந்த சந்தோஷத்தோடு இந்த நிசாசனி வல்லாளகண்டனும் ஐயா அண்ணன் நல்ல நடை நடந்து, அன்னை நல்ல நடை நடந்து எங்க அத்தாலும் பயணமானா அப்படி அண்ணன் நடந்து ஆனந்த சந்தோஷத்துடன் ஆரோகணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள். பார்த்தால் இந்த அம்பாள் யாரு? இந்த பார்வதா தேவி பார்த்தால் பார்த்த உடனே என்ன செய்வது அப்படி என்று உற்று பார்த்து தன்னுடைய அண்ணனாக இருக்கும்படியான நரசிம்மரை அழைக்கின்றார். யார? அந்த நரசிம்மரனை அழைத்து கேட்க வேண்டும் என்று. ஏன்னா ஏதாவது ஒரு சந்தேகம்னா அண்ணங்கிட்ட கேட்கணும். அப்படி என்று அந்த நரசிம்மரை அழைக்கின்றார். எப்படி? ஐயா எம்பெருமாள் ஏக வரலாம், ஏழுள்ள கலந்தமாயா சங்கு தவறவாபுரி சகல பேர்களுக்கும் வரமது அளித்த நரசிங்கதேவா. இப்படி அகோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும்படியான வேளையிலே பார்வதா தேவியாராகப்பட்டவள் நரசிம்மதி அவருடன் வந்து, அண்ணா அண்ணா ஐயா நரசிம்மா, என்னுடைய கணவனை மீட்டெடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே நரசிம்மர் பார்க்கின்றார். அம்மா, இது ஒரு பெண்ணுக்கு கொடுத்த வரம் என்பதனாலே நீயே மாய குரத்தியாக சென்று அந்த வல்லாளனுக்கு குறி உரைப்பது போல முற்றும் துறைந்த முக்காலத்தையும் உணர்ந்தோர் போல் குறி உரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஆகட்டும் என்று இந்த அம்பாளாகப்பட்டவள் மாய கூரத்தியை போல வாராலா பூங்குரத்தி மாய கூரத்தியை போலாமல்
பாராளா பூங்குரத்தி குறி சொல்லும் குரத்தியை போல் கொற்றவாலும் பயணமானா குறி சொல்லும் குரத்தியை போல் கொற்றவாலும் பயணமானா அக்கத்திலே கூடை கட்டி அவள் கை நிறைய வளைகள் பூட்டி அக்கத்தில் கூடை கட்டி கை நிறைய உலங்கள் பூட்டி அக்கத்தில் கூடை கட்டி கை நிறைய வளையல் பூட்டி கொத்து பீர் அம்பெடுப்பாள் அவள் கூட்டாமல் வேம்பெடுப்பாள் எப்படி அம்பாள் மாய குரத்தியாக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேர வேளையிலே வல்லாள கண்டனுடைய அரண்மனையில் இருந்து அவருக்கு காவலாக இருக்கும்படியான நம்பி காவலர் வருகின்றார். இதோ அம்மா அம்மா குரத்தியாலே நீங்கள் அனைத்தையும் உணர்ந்து குறை சொல்லுவல் தெரியும். இருந்தாலும் என் மகாராஜாவின் மனைவியாக இருக்கும்படியான அந்த மகாராஜாவுக்கு குறி வேண்டும். அப்படியே செய்ய வேண்டும் என்று சொன்னதினாலே இந்த மாய குரத்தியாக வந்தவள் அப்பா வல்லாளகண்டா உன் மனைவியோ கர்ப்பமாக இருக்கின்றார். அவளோ அவளுடைய வயிற்றிலே சிவபெருமானை சுமந்து கொண்டிருக்கின்றார். இந்த சிவபெருமான் உன் மனைவி வயிற்றிலே பிறக்கும் பொழுது கைலாயத்தில் இருக்கும்படியான சிவபெருமான் அழிந்து விடுவார் என்று சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன உடனே இந்த அம்பாள் அதாவது வல்லாள கண்ணன் ஆனந்த சந்தோஷத்துடன் இருக்கின்றான். எப்படியாக இருக்கின்ற தருவாயிலே மாய குலத்தியாக வந்தவள் மாய குலத்தியாக மறைகின்றாள். இதோ இப்படியாக இருக்கும்படியான தருவாயிலே பார்த்தால் யாரு இந்த அம்பாள் உமா பார்வதா தேவி. ஐயோ என்ன செய்வது, நமது கணவரை மீட்டெடுக்க வேண்டும். நாம் மட்டும் முயற்சி பண்ண முடியுமா? அதனால நம்ம பிள்ளைகளாக இருக்கும்படியான யார் அழைக்கணும்? அந்த பாவாட ராயனுக்கு முன்பாக அந்த பதவி இருக்கும்படியான 18ஆம் படியிலே வீட்டிற்கும்படியான கருப்பசாமியை அழைக்க வேண்டும். அப்படி என்று அழைக்கின்றால் இதோ கருப்பசாமி ஆங்கார ரூபத்தோடு கோபத்தோடு வீச்சிறுவையை கையிலே எழுந்து நிற்கின்றார். இந்த நேர வேளையிலே அம்பாளுடைய சொல்லிக்கிழங்க பாவாடராயனும் இதே வருகின்றார். எப்படி அந்த பாவாடராயனோடு அவ பாவாட இப்படி பாவாட ராயனையும் அம்பாள் அழைப்பு பக்கத்துணையாக வைத்துக் கொண்டால் அதற்கு படியாக இந்த அம்பாளுடைய சொல்லிக்கிழங்க யாரு வராரு? அவன் மதுர நல்லா களஞ்சியமே
மன்னவனே மாறாரையா மதுரை நல்ல கலகுடனே மன்னவானோ வராரே மதுரை நல்ல களஞ்சியமே மன்னவனோ மாறாரங்கே மதுரை நல்ல கலகுடனே மன்னவானோ வராரே இப்படியாக மதுரை வீரனோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேர வேளையிலே அம்பாள் ஆங்கார உருவோடு எப்படி வராங்க? இவள் ஆட்காலி உருவமாகி அந்த மாரத்தை ஆண்டாள் சிம்பவா குனிய உந்தல் சிவனயர்மால் சீர்பெற்றார் பங்கஜ மலர்ந்தால் உன்னை இந்த பாரினில் பணிவர் பையே ஆக்ரோஷமாகவே மேல்மலையனூர் எல்லை விட்டு வர வேண்டும் அங்காள பரமேஸ்வரி என்ற நதியே. இப்படி ஆங்கார உருவோடு இருக்கபடியான தருவாயிலே இந்த அம்பாள் இவருடைய உயிரையும் கவரும்படியான யமதர்மராஜனையும் அழைக்கின்றார். எப்படி இந்த யமதர்மராஜன் அந்த வல்லாளனுடைய உயிரையும் நிசாசனிய உயிரையும் பறிப்பதற்காக ஆவேசமாக இதோ இந்த மேடையில் அவதரித்திருக்கின்றார். இந்த யமதர்மராஜன் நல்லதை செய்பவர்களுக்கு வரத்தையும் தீமையை செய்பவர்களுடைய உயிரையும் பறிப்பதற்காக ஆவலோடு இந்த மேடையிலே விட்டிருக்கின்றார். இந்த நேர வேளையிலே அம்பாள் அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூர் சேத்திரம் மட்டுமல்லாமல் இதை இருக்கும்படியான புண்ணிய சேத்திரங்கள் எல்லாம் எழுந்து அருள்பார்த்து வரும்படியான அங்காள பரமேஸ்வரி இதோ ஆயத்தமாக இருக்கின்றார். எம்மா நீ காளியாங்காலினி எம்மா உனக்கு கங்க மதுவல் அரகவம் பூண்டாள் ஆதி திருசூலமுடன் கபாலமும் கொண்டு பம்பை எங்கே பொற்பாதத்தில் சிலம்பு கொஞ்சே ஆங்காளி அவன் சுடலையிலே மாறியாண்டா. எம்மா நீ திங்களி சரையானே எல்லையிலேயும் ஜெகதாம்பா ஆங்காளியான சக்தி மக்களமாதி அவருடன் முனிவர் போற்றுகின்ற மரகதமே அங்காள பரமேஸ்வரி உமையே.
ஐயோ சூழ நல்ல அம்மா பிடித்தவளே பிடித்தவளே இவ சுடர்பாசம் கொண்டவளே சுழலம்மா பிடித்தவளே ஜவாதே ஹவா பிடித்தவளே ஜவாதே ஹவா சுலபாசரம்மா எது வந்த அவ சூழ நல்ல அம்மா பிடித்தவளே 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 அம்மா சுடர்பாசம் எடம்மா கொண்டவளே சுழலல்லா சுழோ பிடித்தவளே தாயாரு இவ அஞ்சாறு கொண்டவளே கொண்டவளே இவ ஆடி வர வேணும் அம்மா அச்சாலே அச்சாலே கோட்டராலே ஜவாதே ஹவா ஜவாதே ஹவா அடி வர கருமம்மா இவ ஒட்ட நல்ல அம்மா பெருநாளையா ஓடி வர அங்காள ரூபி அம்மா ஜவாதே ஹவா ஜவாதே ஹவா இவ தேவநல்ல அங்காள ரூபத்தோடு ஆடி வரும் அங்காள தேவி அம்மா அச்சாலே அச்சாலே கோவத்தோடி ஜவாதே ஹவா ஜவாதே ஹவா அடி வர இவ அஞ்சாறு கொண்டல்லவோ ஆடி வர அங்காள தேவி அம்மா அச்சாலே அச்சாலே கோவத்தோடி ஜவாதே ஹவா இவ வராள அங்காளம்மா வளைய கடகாலே ஜவாதே ஹவா ஜெய் குருதேவ் சிவன் பார்வதி இப்படியாக கைலாயத்திலே சிவபெருமான் பார்வதி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம். இந்த நேர வேளையிலே அந்த வல்லாளக்கண்டன் மனைவியாக இருக்கும்படியான பிசாசனுக்கு கர்ப்பவேதனை உண்டாகின்றது. ஆமாம். இந்த கர்ப்பவேதனையை தெரிவிப்பதற்காக தன்னுடைய தோழியாக இருக்கும்படியான வளர் என்று சொல்லக்கூடிய தோழியை அழைக்கின்றார். அம்மா தாதிமாரே, அம்மா அம்மா யாரு அம்மா அம்மா யாரடி எங்க தாதி மாற இங்க ஓடி வாருங்கடி. யாரடி எங்க தாதி மாற இங்க ஓடி வாருங்கடி. அம்மா தாதிமாரே, அம்மா
அதாவது எனக்கா இருக்க முடியாத அந்த கர்ப்ப வேதனையிலே அந்த குழந்தையாகப்பட்டது பிறக்கின்ற பொழுது என் உயிரே பிரிந்து விடும் போல இருக்கின்றது. அதனால மருத்துவச்சி அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த அம்பாள் ஆங்கால உருவெடுத்து எம்மாடி ஆங்கால உருவமாகி அந்த வாரத்தை ஆண்டாள் சிம்பவா குனிய உந்தல் சிவனையல்மா சீர்பட்டால் பங்கஜ மலர்ந்தால் உன்னை இந்த பாரிலே மனிதர் பைய ஆக்ரோஷமாகவே மேல்மலையூரை விட்டு என்று மங்காள பரமேஸ்வரி என்றனருகே காளிகா தேவி மயான காளியோடு அங்காள பரமேஸ்வரியும் ஆவேச உருவோடு அமைதியான முறையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆமாங்க. ஏன்னா அந்த வல்லாளனை அழிக்க வேண்டும், வல்லாளன் மனைவியாக இருக்கும்படியான நிசாசனியின் வயிற்றினிலே சிசுவாக வளர்ந்து வருகின்ற சிவபெருமானை மீட்டளிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இவர்கள் மூவரும் ஆவேச உருவோடு இருக்கின்றார்கள். ஆமாங்க. இந்த நேர வேளையிலே அந்த வல்லாள கண்டன் மனைவியாக இருக்கும்படியான நிசாசனியின் உடலை கிழித்து சிவபெருமானை வெளியிலே எடுக்கும் பொழுது உதிரமாகப்பட்டது வெளியே ஆரம்பிக்கும். அந்த உதிரமாகப்பட்டது பூமியை சிந்த கூடாது அப்படி என்று எண்ணம் கொண்டு நாவுக்கரசு என்று சொல்ல முடியாத காட்டேரியை அழைக்கின்றாள். இந்த அம்பாளுடைய சொல்லுக்கிணங்க காட்டேரியும் இதோ வருகின்றாள். இப்படியாக இருக்கின்ற பொழுது நமது அசுரர் வர்க்கமே அழிந்து விடும் போல ஆயிற்று. இப்பொழுது நாமும் அதோ இருக்கும்படியான மகிஷாசூரன் இதோ பயணமாகின்றார். இப்படியாக இருந்து வரும்படியான வேளையிலே அங்காள பரமேஸ்வரி ஆவேச ரூபம் கொண்டு எமது காளியா காளினி தில்லை காட்டேரியுனி மயானத்தில் வாழ்கின்ற வீரமா காளினி அன்று வல்லாளனை வென்றவளுனி காலமும் நீ ஈன்றவளுனி பரஞ்சோதியானவளுனி பகல் இரவு சொல்றதில் தள்ளிட வந்து வளர்கின்ற மங்கையின் மனத்தாளனி காலனோ கைகட்டி இந்திரியோகம் செய்கின்ற கடக சிம்பமாக காளியா தேவி உமையே
ஊரிலெல்லாம் காலி ஊருவேடுத்தா இவன் கட்டாளாகி காலியாவே கலியாக கலி உருவேடித்தா தாயாரே அத்தலகி கலியாலே பின்னாடி முட்டி போறா இப்படியாக இருக்கும் பொழுது அந்த வல்லாள கண்டனை கருவறுக்கின்ற பொழுது இதோ மகிஷாசூரன் வருகின்றார். இதே சமயம் இதோ இருக்கும்படியான வல்லாள கண்டனம் ஓடி அதோ ஆங்காலியிலும் போர் புரிகின்றான். இப்படி இருக்கும்படியான தெய்வங்கள் பல சூழ அந்த அசுரர்களை அழித்தவுடனே இந்த அங்காள பரமேஸ்வரி தன்னுடைய மனம் இறங்குவதற்காக இருக்கும்படியான மாநில பிறவியிலே பிறந்த இந்த ஆன்மீக மகளிர்கள் இப்பொழுது அம்பாளுக்கு அக்கினி ஏந்தி ஆடி வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆங்காள ரூபி மயான காளியாக இதோ வருகின்றாள். இவள் விச்சரூபா கையெடுத்து நீ விளையாடி எம்மா அவனி புகழும் மலையனூர்வாள் அங்காள ரூபியே இப்படியாக அம்பாள் மனமகிழ்ந்து மேல்மலையனூர் சேத்திரத்திலே அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் கொண்டு வரும்படியான பாமர மக்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மேல்மலையனூர் சேத்திரம் மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட புண்ணியம் நிறைந்த பூமியாக இருக்கும்படியான இத்தகைய ஆன்மீக மேடையிலே அம்பாள் குருஜி ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படியான அனைத்து பாமரர்களும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றால். இத்தகைய திருக்கதை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் எனும் வல்லாளக்கண்டன் நிசாசனி வதம். இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலேயே அசுரர்களை அழித்தார்கள். இப்பொழுது அம்பாளை மனம் மகிழ்வதற்காக ஐகிரி நந்தினி சிறிது நமது நாதஸ்வர கலைஞர்கள் வாசிப்பார்கள். இப்படி அங்காளம்மன் மகத்துவம் என்று சொல்லக்கூடிய வல்லாளக்கண்டன் நிசாசனி வதம் இப்படிப்பட்ட சிறப்பான ஆன்மீக திருக்கதையை உயர் திரு ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு
இருக்கும்படியான அனைவர்களுக்கும் எங்களது புதுச்சேரி புதுவை கலைமாமணி குமரன் ஐயா அவர்களின் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி காளியாட்ட கலைக்குழு இந்த மேடையில் இப்படி சிறப்பான நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுடைய இரு பாதங்களையும் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு நேரம் எங்களுக்கு அமைதியான முறையிலே இந்த ஆன்மீக, அதாவது இது கிராமிய கலைன்னு சொல்லுவாங்க, இந்த கிராமிய கலை பாரம்பரிய கலையை நாங்கள் நம்ம தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கும் எங்களது கலைமாமணி குமரன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே பள்ளி மாணவர்களுக்கும் இந்த கலையை, பாரம்பரிய கலையையும் இந்த தெய்வீக உணர்வை வெளிப்படுத்துவதற்காக பல பள்ளிகளுக்கு சென்று நாங்கள் பாடமாக பயிற்சி அளித்து வருகின்றோம் இலவசமான முறையிலே. இப்படிப்பட்ட எங்கள் கலைக்குழுவிற்கு சிறப்பான வாய்ப்பை அளித்த நமது குருஜி ஐயா அவர்களுக்கும் நமது இவ்வளவு நேரம் அமைதியான முறையில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களது அங்காள பரமேஸ்வரி புதுச்சேரி அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ குமரன் ஐயா அவர்களுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய் குருதேவா. கொஞ்சம் அப்படி விஷயம் எல்லாம் தெரியும். தான் ஜெய் குருதேவா. ஐயா கலை ஐயா அவர்தான் நமது குருஜி அவர்களால் இதோ நமது கலைக்குழுவின் தலைவராக இருக்கும்படியான திரு கலைமாமணி புதுவை கலைமாமணி குமரன் அவர்களுக்கு பிரேம் 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 சுரேஷ்னா சுரேஷ் சுந்தரராஜன் அண்ணா, ராஜகுரு, சிங்காரவேலன் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா, தீபன் 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 பரத், தளிர் தளிர் வேந்தன்,
ஆயுரன், கனகராஜ், பத்மநாபன், யமதர்மராஜன், ஜெய் குருதேவா. இந்த மேடையில் எங்களுக்கு வாய்ப்பளித்ததோடு மட்டுமல்லாமல் எப்பொழுது குருஜி ஆசீர்வாதத்துடன் இந்த மேடையை நாங்கள் ஏறினோமோ மீண்டும் மேல்மேலும் மிக பெரிய இடங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இறைவனுடைய அருளால் வாய்ப்புகள் கிட்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். குருஜிக்கு பக்கத்தில் போயிடலாம். தேமே அண்ணா, ஜெய் குருதேவா. Oh, what a show, huh? This is the village art of Tamil Nadu and Pondicherry. Beautiful, beautiful. Thanks to this, the troupe which has kept this show alive. You know, these are traditions which we need to keep it alive, and they've done a good job. They need all encouragement. Yeah. It's actually world heritage to sustain folk arts. And see how there is some interesting thing. Have you noticed? When the narrator is narrating, there is someone else who is responding to it. Yes, oh. That shows the liveliness of inclusiveness in any drama, in any play, you know, so that the people don't go to sleep. Anyway, you can't go to sleep with all the so much buzz and noise and music and all that. But that responding shows liveliness. Do you get it? You should say, That's the art of living style, you know. If you know our teachers, they always ask questions, isn't it? Isn't it? Do you get it? Isn't it? So you have to say yes. When a question is asked, oh, it's beautiful full moon, isn't it? You have to say yes. So involvement, participation, that is what is very important in art. Any form of art
You need immersion in it to enjoy, to really reap the benefit of it. You must be immersed in it. Got it? Not that music is playing uh, and then you are talking, you are thinking, you are lost in your own little world. That doesn't work. The purpose of entertainment is to uplift the spirit. And if it doesn't happen, it doesn't happen if there is no involvement, full involvement. Yeah. And we have always encouraged navarasas, the 9 forms, all the 9 emotions which make human life human is intertwined in one. Then that entertainment is really heartwarming. You know, from centuries in this country, we never separated. This is spirituality, this is entertainment, this is. No. We brought everything together. Culture, dance, music, philosophy, ritual, everything came together. See? Like there is Ram Leela and Krishna Leela in the north of India. In south there is no Ram Leela. You will not find Ram Leela at all in any of the southern states. But what you see is like this, these folklores. This is what is more prevalent. You can just imagine this is equivalent to Ram Leela. यहाँ दक्षिण भारत में रावण दहन नहीं होता, कहीं भी नहीं होता, रामलीला नहीं होती है इधर. इधर तो यही होती है, शिव लीला और इस तरह की कहानियाँ जो जनपद, क्या कहते हैं जनपद, फोकलोर, फोकलोर जिसको बोलते हैं ना, फोकलोर, गांव की जो प्रथाएं होती है, गांव में एक सिस्टम बना के उस पे चलते हैं, ये यहाँ होती है. देवी की होती है, सर गणेश जी का, ये सब कार्तिकेय स्वामी का, ये सब यहाँ दक्षिण भारत में गांव-गांव में प्रचलित है. हम भी पहली बार ही देख रहे, इतना बढ़िया, बहुत अच्छा ये लोग उसको कर रहे हैं. और इस प्रथा को वो अभी बता रहे थे, कोई तो 70 साल के हैं, कोई 60 साल के, इनमें जो पार्टिसिपेट कर रहे थे. 70 साल में इतना उछलना कूदना, अपनी एनर्जी प्रदर्शन करना, अपने में एक बड़ी चीज़ है. लोगों को स्वस्थ भी रखेगा ये सब, और भावनात्मक, ये भावनात्मक मनोरंजन है जो आध्यात्मिक भी है. बहुत अच्छा. चलो बोलो अभी क्या है? मेडिटेट करना? हाँ मेडिटेट करते हैं. हाँ ओह एजी है. हाँ, ask Gurudev anything, yeah, from the creators. Yeah, go ahead. Gurudev, we have 50 creators in the ashram for the creators retreat. 25 are doing the happiness program and 24 are part of the first ever silence program for creators. Gurudev, the happiness program group has a few questions for you today. Yeah, you can shoot the question. Let me see what I can tell. Give them the mic. Gurudev, Huh? as the commitment increases, pressure increases, why do people drop out? Your answer is hidden in your question. Because the pressure increases, it's natural for anyone to drop out. That is where they need something which can reduce the pressure and increase the energy. Right? That's where they can, all these practices will help. Sudarshan Kriya, meditation. Yeah. नमस्ते गुरुजी. हाँ. नमस्ते, डोनाल्ड बिश दिस साइड. मुझे आपसे ये पूछना था that how much do we have to understand worldly knowledge more? And I was never inclined towards spirituality before,
But from these 2 years, though I do not want to get into it, but still drawn towards it. So what's the reason? Listen, spirituality is not something out there. It is very natural for anyone to be drawn to it. Anyone with little bit awareness and little bit of intelligence will want to know, hey, there is something more than all these 5 senses, the pleasures of 5 senses. There is something more. And the seeking for something more leads you to spirituality. Unfortunately, when people don't get the right spiritual path, they go into drugs to get into that altered state of consciousness. That is quite natural for people to look for their origin, their source, their true nature. Yeah? And that is in no way impediment to your material progress. That is, it has its part to play. Right. Namaste Gurudev. I have a question. Gurudev, नज़र यानी कि evil eye सही में होती है या ये केवल मन का वहम होता है? हाँ, ईविल आई माने क्या है, नज़र माने क्या है, किसी का बुरा विचार, कोई आपको देख के कोई बुरा विचार उसके मन में आए, विचारों का अपना तो ताकत है ही, विचारों का ताकत है। आप देखिए कोई आदमी बहुत नाराज गुस्से से आपको गाली देता है, उसके मुंह से शब्द ही निकला मगर आपका पूरा जहन में वो हलचल मच जाता है, जैसे जहर जैसे बनता जहन में, शरीर कांपने लगता है। आपने क्या किया, सिर्फ किसी का वाणी मुंह से निकला, कान में पड़ा तो आपको बहुत दिल में धक्का लग गया, घाव हो गया। तो इसी को तो बोलते हैं बुरी नज़र, मगर इस पर कोई ज़्यादा चिंता नहीं करनी है। आप जितने पॉजिटिव रहोगे और आप अपने में स्थिर रहोगे, वो सब रीबाउंस हो जाता है। थैंक यू गुरुदेव। अच्छा, फिर भी हमको ऐसा लगे, भ्रम लगे, अरे नहीं कुछ लग गया, दादी माँ का बहुत आसानी से वो है उपाय है, थोड़ा सा नमक लेके घुमा दिया सिर पर और उसको छोड़ दिया, नमक सॉल्ट बात ले लिया, बस खत्म। थैंक यू सो मच गुरुदेव। करते थे ना आप लोग की नानी दादी, खासतौर दादी माँ घर में करते थे कि नहीं? बच्चों को नज़र लग गया, कोई काला टीका लगा देते, फिर आके कुछ नमक वो ऐसे सिर पे घुमा के उसको पानी में गला देते हैं, या मिर्ची नींबू ये सब लेके कर ही देते थे, है ना? ये सब उपाय घरेलू उपाय है। तो हाँ, नमस्ते गुरुदेव। हाँ? मेरा जो सवाल है वो मेरी परेशानी से रिलेटेड है कि मेरा जो गुस्सा है वो आई एम वेरी शॉर्ट टेम्पर्ड, मतलब मुझे पता है कि ये प्रॉब्लम है, ये दूध के उबाल की तरह कि 2 मिनट में आता है पर बहुत तेज़ होता है, उसके बाद में मुझे गिल्ट भी होता है, मैं सॉरी भी बोल देती हूँ, बट फिर नेक्स्ट टाइम ये रिपीट होता है एंड आई एम नॉट एबल। आप सही जगह हो, सही चीज़ कर रहे हो, इसी को करो। देखो कितने लोगों को इससे राहत मिली है, पूछ लेना। अच्छा बताओ कितने लोगों को गुस्से से राहत मिला? ये देखिए, तो थोड़ा घूम के देखिए आपको कॉन्फिडेंस आ जाएगा। मगर क्या ऐसा नहीं कभी ध्यान किया, कभी नहीं, कैसे नहीं, कम से कम 90 दिन बिना गैप के करोगे दोनों टाइम ध्यान, क्योंकि हमारी जो सिस्टम है ना, नर्वस सिस्टम, वो अट्यून होने में 90 डेज लगते हैं, बोलते हैं वैज्ञानिक। क्या बोलते हैं? तो अपने यहाँ मंडल की सिस्टम है, 45 दिन का एक मंडल बोलते हैं। एक मंडल कोई भी अनुष्ठान करते हैं तो वो मजबूत होता है। तो 2 मंडल माने 90 दिन में आप करोगे लगातार, आपके जो ब्रेन में न्यूरॉन्स इन सब को एडजस्ट होने में इतना टाइम लगता है, वो सब हो जाता है, एकदम मजबूत हो जाएगा। पर गुस्सा कोई पॉजिटिव इमोशन तो नहीं है, इसकी वजह से मेरे आसपास के लोगों को बड़ी तकलीफ होती है। नहीं, इसीलिए गुस्से को कंट्रोल करने के लिए अपने काबू में वैसे तो नहीं होता है ना, अब अचानक आ जाता है,
तो ध्यान करोगे तो ये शांत हो जाएगा। थैंक यू गुरु। ध्यान बहुत आवश्यक है। मेडिटेशन से गुस्से पे काबू और भी बहुत चीज़ों पे काबू आ जाता है। हाँ बोलो। जय गुरुदेव। हाँ। When one is overpowered by negativity, how does one stay centered in a situation where one is surrounded by people or it is a crowded space? How many times you have encountered such a situation? At workplace, a number of times. Number of times. You know, when you encounter something a number of times, you get so used to it, it doesn't bother you anymore. That indifference is yet to come in me. Yeah, meditation will help you. Thank Meditation will definitely help. It not only help you to overcome that, it will also bring radiance of positive vibes from you. You know, you can influence people around you. You will notice once you do the silence course here and when you go, people will say there is something different in you. There is something that I can feel. You know, they will say, how many of you have heard already this sort of, look at that, hands raise up. People will say, people will recognize that your vibes are different. Yeah? Thank you, Guruji. Jai Gurudev, Huh? my name is Vedika. I wanted to ask, how does one find that purpose in life? I have just graduated and I have been feeling a little lost. And I believe everything is possible, but nothing feels certain in today's chaotic world. So, what would you You know, suggest? first you make a list of all that you think is not the goal of your life. Okay? Yes. If you book the list, by negation you go, and then you will get something then at the end. Yes. Okay? Okay. Good. Thank you, Guruji. Jai Gurudev. Uh-huh. Gurudev, I fear losing everything that I have. People, career, my daughter, family. And in fear of losing everything, I miss out on enjoying what I have right now, the joys. And I know that's a problem. But I still keep thinking. I mean, for example, I have a 7-year-old daughter. When she was little, I would hold her. Every 30 minutes, I will check if she's breathing. That sounds very weird, but I would feel like, what if she's gone? So I don't know what to do. Meditation and wisdom will help you, knowledge. Be well founded in the knowledge. Spirituality is that which brings you that strength, and prayer is that which brings you the confidence. Okay? Thank you, Guruji. जय गुरुदेव। Uh-huh. गुरुदेव कहते हैं कि सब लिखा हुआ है, क्या ये सच में सच है? तुम्हें क्या लगता है ये बताओ? मैं बहुत बार क्वेश्चन करती हूँ मेरे लाइफ के सिचुएशंस पे कि वो मेरी गलती थी या ये मेरे लाइफ में आना ज़रूरी था। अच्छा सुनो, पास्ट को लेके हम लोग विश्लेषण करने से कोई फायदा है क्या है इतना? नहीं, फ्यूचर का तो विश्लेषण कर ही नहीं सकते कुछ, ताकि कुछ हुआ ही नहीं है ना। तो हम आगे देख के प्लान करके आगे बढ़े, पीछे जो भी हुआ उससे सीखे। नहीं तो हमने इसको नहीं करना चाहिए था, ये करना चाहिए, इस तरह से रिग्रेट करते करते फिर अपना पूरा मन जो है ना तनाव से भर जाता है। राइट? ओके। तो वर्तमान में जीना है, भूतकाल में जो भी हुआ है उसको लेके आगे बढ़ जाना है। ओके, थैंक यू गुरुदेव। उससे सीख के भूतकाल में जो भी हुआ उसको सीख लेना और आगे बढ़ते जाना। हाँ। हेलो गुरुदेव, माय नेम इज़ प्रथमेश भोसले। मैं लोगों को फास्टिंग सिखाता हूँ, उपवास 5 दिन 10 दिन साइंटिफिक तरीके से, और उसके अंदर क्रिया भी करवाता हूँ, मेडिटेशन, डायनेमिक मेडिटेशन। मैंने खुद भी आज क्रिया की है। तो क्रिया करने के एंड में वाइब्रेशंस महसूस होते हैं, तो वो वाइब्रेशन फिजियोलॉजिकली बॉडी में क्या संदेश दे रहे हैं?
आप पूरा और गहराई में जाओ, ताकि ये सब कुछ वाइब्रेशन ही है। जो सॉलिड लगता है वो सॉलिड कुछ है ही नहीं दुनिया में, ठीक है ना। और सर मूड हमेशा खुद का प्रोटेक्ट कैसे करके रखना है? मैं अगर क्रिएटिव काम कर रहा हूँ, मूड अच्छा नहीं है तो प्रोटेक्ट उसको अगर करूँगा तो बहुत अच्छे से काम होता है। उस दिन मैंने देखा है, अदरवाइज काम नहीं होता है। सो हाउ टू बी ऑलवेज इन गुड मूड? ये ऑलवेज छोड़ दो। कभी मूड बिगड़ गया कोई बात नहीं, क्या फर्क पड़ गया, ठीक है ना। ओके ध्यान बिना बिना मिस किए करते रहना चाहिए। ओके, थैंक यू सो मच। ठीक है गुरुजी, मेरा नाम अभिलाष है और एक हमेशा प्रश्न मेरे दिमाग में रहता है, डिवोशन के ऊपर लॉजिक हावी रहता है। जब भी आस्था की बात आती है तो लॉजिक उसको ओवर पावर करता है, तो क्या कहेंगे आप इसके बारे में? देखो इतना समझो, तुम्हारा लेफ्ट ब्रेन और राइट ब्रेन है। लेफ्ट ब्रेन तो लॉजिक है, डिवोशन राइट ब्रेन का चीज़ है। तो जीवन में दोनों आवश्यक है, दिल भी दिमाग भी। सिर्फ दिमाग से ही जीवन चलाओगे तो मार खाओगे, और दिल में ही फंसे रहोगे तो तब भी गाड़ी चलेगी नहीं आगे, है ना। ठीक है। हेलो गुरुदेव, मेरा नाम गैरी है। मेरा सवाल ये है कि गुरुदेव हम इस धरती पे क्या करने आए हैं? मतलब टाइम पास करने आए हैं, क्या करने आए हैं मतलब? ये बहुत अच्छा क्वेश्चन है ना। आए किस लिए? आने के बाद सोच रहे आ तो गए, अब कुछ करके तो जाए, है ना। तो बस ये देखें आ तो गए हैं, और ये प्रश्न सबके दिमाग में उठता ही नहीं है। सब लोग ऐसे जीते हैं जैसे यहाँ हमेशा रहे लोग। अच्छा है, इसी प्रश्न को लेके तुम्हारा आध्यात्मिक पथ शुरू हो गया, ये समझो, ठीक है ना। अभी ध्यान की गहराई में जाओ, सिर्फ किताब पढ़ने से नहीं समझ में आएगा, कन्फ्यूजन और ज़्यादा होएगा। ध्यान की गहराई में जाएगा, ठीक है। जय गुरुदेव, आई होप यू आर फाइन. Yeah, very much. Always good to ask. Just wanted to ask you, I've always believed that vulnerability perhaps is the most powerful possession of human mankind. What is vulnerability to you? And since most of us try to find answers in what you say, who do you find answers in? If I still had questions, I would not be sitting where I am sitting. Yeah. Okay. Well, love is very vulnerable, no doubt. When there is love, you feel it is weak. It's the biggest strength and it is the biggest weakness also, both. With knowledge, it is strength. With ignorance, love is the weakness. Sure. Thank you. Yeah. Yeah. Thank you. Hi. Hi. Is santosha, contentment, a happening, or do we make an effort towards it? Yeah. It is something that you practice. You know, that's why it is part of the niyama. Niyama means the rules you follow. Yeah. We can't say everything is happening. Some things we need to do. For example, you can say hygiene is a happening. No. If you don't brush your teeth, you will hardly save them. Right? You have to brush those teeth which you want to save. Correct? So now you can't say it is not happening. Why should I do it? No. You must do it. You must take care of your hygiene. Like that you take care of your body. You can't say it is happening. Your nails are growing. You can't say it is happening. Why should I cut the nails? No. You need to cut your nails, right? To be healthy, to be hygienic.
So, in the same way, happiness for a child is a happening, because for a 2-year-old, 3-year-old baby, it is very natural, it's happening. But as adults, we tend to lose it. So we need to practice it.